அதே நேரம் அப்பொழுதுதான் கேட்டுக்கொண்டிருந்த மங்களம் அத்தை உள்ளே வந்தார். அருண் தம்பி சொன்னது சரிதான் அஸ்வினி. எனக்கும் உன் மாமாவுக்கும் குழந்தை இல்லாம போனதுக்கு அலைச்சல் தான் ஒரு காரணம். நீ அந்த தப்ப பண்ணாத. உன் புருஷன் உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்குறான். அதை அனுபவித்தாயி. சண்முக மாமா பின்னாலேயே வந்து, ஆமாம்மா, எனக்கும் 2 பேர பிள்ளைங்க வரப்போகுது. அருண், நீ கவலைப்படாத. நான் இன்னைக்கே அஸ்வினி கம்பெனிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் என்று பெரிய மனிதராக பொறுப்பேற்று கொண்டார். மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியதில் இருந்தே இந்துஜாவிடம் ஒரு மாற்றம் தெரிந்தது. மகளை கையில் ஏந்து போதெல்லாம் அவளது கண்கள் கலங்கின. என்ன மாதிரியே இந்த பாப்பாவும் பேச முடியாம போயிட்டா என்ன பண்றது? ஊமைங்கிற இந்த தழும்பு என் மகளுக்கும் வந்துடுமா? இந்த எண்ணம் அவளை அரித்து கொண்டிருந்தது. யாரிடமும் சைகையில் கூட சொல்ல முடியாத இந்த ரகசியம் அவளுக்குள் ஒரு எரிமலையாக மாறியது. அதன் விளைவாக சின்ன விஷயங்களுக்கு கூட அவள் எல்லோரிடமும் எரிந்து விழுந்தாள். விஸ்வா பால் புட்டியை தொட்டால் கூட அவள் அதை தட்டிவிட்டாள். அவளது இந்த திடீர் கோபம் விஸ்வாவுக்கு புரியவில்லை. அன்று இரவு பாப்பா அழுது கொண்டே இருக்க இந்துஜா அதை கவனித்தும் கவனிக்காதது போல போர்வைக்குள் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள். விஸ்வா எழுந்து பாப்பாவை தூக்கி சமாதானப்படுத்தினான். இந்து, என்னாச்சுடா உனக்கு? ஏன் பாப்பா அழுறத கூட கவனிக்காம இருக்க? உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கா? டாக்டரா சொல்றேன், உனக்கு இப்போ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். மனசுல ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுடா. இந்துஜா சட்டென்று எழுந்து விஸ்வாவை தள்ளிவிட்டு கைகளால் என்னை தொந்தரவு செய்யாதே போ என்று சைகை செய்துவிட்டு பால்கனிக்கு ஓடினாள். விஸ்வா திகைத்து நின்றான். விஸ்வா முடிவு செய்தான், இந்துஜாவுக்கு பூர்ண ஓய்வு தேவை என்று. அன்று இரவு முழுவதும் அவன் தூங்கவே இல்லை. இந்துஜாவை வலுக்கட்டாயமாக படுக்க வைத்துவிட்டு பாப்பாவிற்கு தேவையான அனைத்தையும் அவனே செய்தான். நள்ளிரவில் பாப்பா மலம் கழித்த போது தானே அதை சுத்தம் செய்து பால் கொடுத்து தூங்க வைத்தான். அதிகாலை 3 மணி இருக்கும். இந்துஜா தாகத்திற்காக எழுந்து வந்தபோது சோஃபாவில் பாப்பாவை தன் மார்பில் மேல் போட்டுக்கொண்டு அப்படியே உறங்கி போயிருந்த கணவனை பார்த்தாள். அவனது முகம் சோர்வில் வாடியிருந்தது. ஒரு கை பாப்பாவை பாதுகாப்பாக அணைத்திருந்தது. அதை கண்ட இந்துவிற்கு அப்படியே இதயம் நொறுங்கியது. விஸ்வாவின் காலடியில் அமர்ந்து விம்மி விம்மி அழுதாள். அஸ்வினி வேலையை விட 1 வாரம் அவகாசம் கேட்டிருந்தாள். அதற்கு காரணம், அங்கே சில டீட்டெயில்ஸ்களை மற்ற சக ஊழியரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதற்காக ஒரு அரை நாள் மட்டும் பெங்களூரின் வேலைக்கு போயிட்டு வரும்படியாக இருந்தது. அதனால் அருண் பெங்களூரிலே அவள் கூடவே அந்த வாரம் தங்கிவிட்டான். அருண் அவளை ஒரு வினாடி கூட பிரியவில்லை. அன்று இரவு அஸ்வினி கட்டிலில் சாய்ந்து ஒரு நாவல் படித்து கொண்டிருந்தாள். அருண் உள்ளே வந்து அவளது கையில் இருந்த புத்தகத்தை பிடுங்கினான். புத்தகம் படித்தது போதும் அஸ்வினி, என்னை படி. எனக்கு ஒன்றும் புரியலையே. கிட்டவா, புரிய வைக்கிறேன் என்று சொல்லி அவன் அவளது கழுத்தோரம் முகம் புதைக்க அஸ்வினி சிலிர்த்து போனாள். அருணின் கைகள் அவளது நைட்டியின் முடிச்சுகளை மெல்ல தளர்த்தின. அருண் அவளது இதழ்களில் முத்தமிட்டு, அஸ்வினி, இன்னைக்கு நீ ரொம்ப செக்ஸியா இருக்கடா. அருண் அவளை மெல்ல தூக்கி தன் மடியில் அமர வைத்தான். அவனது கரடு முரடான கைகள் அவளது மென்மையான மேனியில் காதல் ராகத்தை மீட்டின. இரட்டை உயிரை சுமக்கும் அந்த பூவை அருண் மிகவும் மென்மையாகவே அதே சமயம் தாளாத காமத்துடனும் கையாண்டான். அந்த அறையில் காதலின் வெப்பம் அதிகரித்தது. மறுநாள் காலை பரத் பங்களாவில் பெரியவர்கள் அனைவரும் கூடினர். அபர்ணாவிற்கு 7வது மாதம் தொடங்கவிருப்பதால்
வளகாப்பு நடத்த திட்டமிட்டனர். போனில் விஸ்வாவை அழைத்து, விஸ்வா, நீயும் இந்துவும் பாப்பாவை கூட்டிட்டு பெங்களூர் வரணும். அபர்ணாவுக்கு வளகாப்ப ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த போறேன். என் பொண்டாட்டிக்கு அதுதான் நான் கொடுக்க போற பெரிய கிஃப்ட். பரத் அபர்ணாவின் தோளை அணைத்து கொண்டான். அபர்ணா வெட்கத்துடன் சிரித்தாள். அஸ்வினி அருணின் காதோறும் கிசுகிசுத்தாள். அக்காவுக்கு அப்புறம் எனக்கு தான் ஞாபகம் இருக்கட்டும் மாமா. அருண் அவளது இடுப்பை மெல்ல கிள்ளி, உனக்கு வளகாப்பு இல்லை, உலகமே வியக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வெப்பண்டி பொண்டாட்டி என்றான். சென்னையில் இந்துஜாம் மீண்டும் தன் குழந்தையை பார்த்தாள். பாப்பா என்று சத்தம் போட்ட போது இந்துஜா துடித்து போனாள். இந்த பாப்பா பேச போகுதா இல்லை சத்தம் மட்டும்தான் போடுமா? யாரிடம் கேட்டால் இதற்கு பதில் கிடைக்கும்? விஸ்வாவிடம் கேட்டால் அவன் ஒரு டாக்டராக சமாதானம் செய்வான். ஆனால் ஒரு தாயாக அவளது பயம் தீரவில்லை. இந்த மன உளைச்சல் அவளை பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கியது. யாரிடமும் இதை பேச வேண்டும் என தவித்தாள். மங்களம் மெத்தையிடம் சொல்லலாமா, இல்லை அஸ்வினியிடமா? ஒண்ணுமே புரியாமல் குழம்பி தவித்தாள். இங்கே அஸ்வினி தனது அலுவலக ராஜினாமா கடிதத்தை ஆன்லைனில் அனுப்பிவிட்டு கனத்த இதயத்துடன் பெங்களூரு வீட்டிலிருந்து கிளம்ப தயாரானாள். அத்தை, வரட்டுமா? அருண் மாமா தான் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாரு. எனக்கு இங்கிருந்து போகவே மனசு இல்லை. மங்களா அத்தை அஸ்வினியை அணைத்து கொண்டு, மனசு தேத்திக்கோ தாயி. நீ ஒத்த ஆளா இருந்தா இங்கேயே இருக்கலாம். இப்போ உனக்குள்ள 2 உயிர் வளருது. அங்க அருண் அம்மா உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க. போயிட்டு வா. அபர்ணா வளக்காப்புக்கு வந்துடுவேன். அபர்ணாவும் பரத்தும் வாசலில் வந்து நின்றனர். பரத் அருணின் தோளை தட்டி, அருண், எங்க குட்டி அஸ்வினிய பத்திரமா அழைச்சிட்டு போ. வழியில் அவளுக்கு பசிச்சா உடனே வண்டியை நிறுத்தி சாப்பாடு வாங்கி தருவியாம், சரியா என்றார். கவலைப்படாதீங்க, இவளை இப்போ ஒரு கண்ணாடி பொம்மை மாதிரி தான் நான் பார்க்க போறேன். அஸ்வினி, ஏறு வண்டியில், அம்மா காத்துட்டு இருப்பாங்க. சென்னை வீட்டின் வாசலில் அருணின் அம்மா ஆரத்தி தட்டுடன் தயாராக நின்றார். கார் வந்து நின்றதும் அருண் இறங்கி அஸ்வினியை மிகவும் ஜாக்கிரதையாக கை தாங்களாக அழைத்து வந்தான். இரு, அப்படியே நில்லுங்க. என் மருமக 2 வாரிசுகளையும் சுமந்துட்டு வரா. கண்ணுப்பட போகுது. அம்மா, அஸ்வினிக்கு நீலன் சுற்றி ஆரத்தி எடுத்து அவளது நெற்றியில் குங்குமம் வைத்தார். வாமா அஸ்வினி, இனிமே இந்த வீட்டில் உனக்கு தான் முதல் மரியாதை. அருண், நீ தள்ளி நில்லு, அவளுக்கு மூச்சு முட்டும் என்று அருணை கிண்டலாக தள்ளிவிட்டார். அஸ்வினி சோஃபாவில் அமர்ந்ததும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒரு தட்டோடு அவளை சூழ்ந்து கொண்டனர். இந்த அஸ்வினி, இது முளைக்கட்டிய தானியம். இது சாப்பிட்டாதான் பாப்பாக்கள் புத்திசாலியாக பிறப்பாங்க. அதை அப்புறம் சாப்பிடட்டுமா? முதல்ல இந்த உலர்தாச்சையும் பேரிச்சம்பழத்தையும் சாப்பிடு. இரும்புச்சத்து முக்கியம்னு டாக்டர் சொன்னார். கையில் ஒரு பெரிய பலாப்பழ தட்டோடு வந்து, இதை பாருமா, தேனில் நனைச்ச பலாப்பழம். அஸ்வினிக்கு இது ரொம்ப பிடிக்கும். அஸ்வினி திகைத்து போனாள். ஐயோ, இவ்வளவு நான் சாப்பிடுவேன்? அருண் மாமா, காப்பாத்துங்க என்று கதறினாள். அருண் சிரித்து கொண்டே, இதுக்கே பயந்தா எப்படி அஸ்வினி? இனிமே டெய்லி உனக்கு இதுதான் வேணும். அப்புறம் விஸ்வா ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கான், அதுபடிதான் நீ சாப்பிடணும். இனிமே இந்த வீட்டில் உனக்கு ஜங்க் ஃபுட் கிடையாது. இரவு அஸ்வினி தனது அறைக்கு சென்றபோது அங்கே ஒரு பெரிய கூடை நிறைய பழங்கள் வைக்கப்பட்டு இருந்தன. அருண் பால் செம்புடன் உள்ளே வந்தான். மாமா, நிஜமாவே எனக்கு வயிறு வெடிச்சிடும் போல இருக்கு. உங்க அம்மா 5 தடவை ஜூஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க பால் எடுத்துட்டு வரீங்க. அருண் அவள் அருகில் அமர்ந்து ஒரு முத்தமிட்டு, சாப்பிட்டு தான் ஆகணும் செல்லம். 2 பேராச்சே உள்ள இருக்காங்க, அவங்களுக்கு பசிக்காதா? அருண் அவளுக்கு பாலை ஊட்டிவிட்டு அவளது தலையில் தன் மடியில் கிடத்தி கொண்டான்.
அவனது கைகள் அவளது வயிற்றை மென்மையாக தடவின. அஸ்வினி, உனக்கு தெரியுமா, நீ வேலையை விட்டுட்டு இங்க வந்தப்போ எனக்கு கிடைச்ச நிம்மதி வேற எதுலேயும் இல்லை. இனிமே நம்ம உலகம், நம்ம பாப்பாக்கள் இதுதான். இப்ப சொல்லு, உனக்கு முதுகு வலி ஏதாவது இருக்கா? லேசா இருக்கு மாமா. அருண் அவளை மெல்ல திருப்பி படுக்க வைத்து அவளது முதுகில் மென்மையாக மசாஜ் செய்ய தொடங்கினான். அவனது தீண்டலில் காதலும் அக்கறையும் கலந்திருந்தது. அஸ்வினி அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, மாமா, நீங்க இவ்வளோ அன்பா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்றாள். அன்று காலை அஸ்வினி தூங்கி எழுந்து ஹாலிற்கு வந்தபோது அங்கே ஒரு பெரிய போர்க்களமே தயாராக இருந்தது. அருணின் அம்மா ஒரு தட்டில் முளைக்கட்டிய தானியங்களுடனும் அருணின் அப்பா கையில் ஒரு பெரிய டம்ளர் ஆட்டுப்பால் சூப்புடனும் நின்று இருந்தனர். அஸ்வினி, இதை பாரு, இதுதான் எல்லா சத்துமே இருக்கு. ஒரு பருக்கை கூட விடாம சாப்பிடணும் சொல்லிட்டேன். அருண் அப்பா, இருங்கம்மா, அவ முதல்ல இந்த சூப்பை குடிக்கட்டும், எலும்புக்கு ரொம்ப நல்லது. அஸ்வினி பயத்துடன், ஐயோ, இப்பதான் மாமா ஒரு ஆப்பிள் ஊட்டி விட்டாரு, அதுக்குள்ளேயே. மாமா, அருண் மாமா, சீக்கிரம் வாங்க. அருண் சிரித்து கொண்டே உள்ளே வந்தான். என்ன அஸ்வினி, அதுக்குள்ள அலற? இன்னும் ராகி கஞ்சி வரப்போகுது. நீ ரிசைன் பண்ணிட்டு வந்ததே இதையெல்லாம் சாப்பிட்டு என் பசங்களை தெம்பா வளர்க்கதான். ஒழுங்கா எல்லாரும் கொடுக்கறத வாங்கி சாப்பிடு. அருண் அஸ்வினியின் அருகில் அமர்ந்து அவளுக்கு சூப்பை புகட்டினான். அஸ்வினி முகத்தை சுளித்து கொண்டே, 2 பாப்பாங்கிறதுக்காக இப்படியா என்ன கொள்ளுவீங்க என்று கேட்க வீடே சிரிப்பொலியில் நிறைந்தது. பெரியவர்கள் சிரித்து கொண்டு இருந்தனர். விஸ்வா இந்த ஜாமீன் மனமாற்றத்திற்கு அருணின் வீட்டில் தங்க வைக்க முடிவு செய்திருந்தான். அது போலவே அஸ்வினியும் அருணும் அதே நாளில் பெங்களூரிலிருந்து வந்து சேர அப்பொழுது இந்துஜாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அஸ்வினி வந்தது. அப்பொழுது இந்துஜா தனது குழந்தையை தூக்கி கொண்டு மெல்ல அஸ்வினியின் அறைக்கு வந்தாள். அவளது முகம் இன்னும் வாடிப்போய் இருந்தது. அஸ்வினியை பார்த்ததும் அவளது கண்கள் கலங்கின. செய்கையில் அஸ்வினியிடம் கேட்டாள், அஸ்வினி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் இந்து. நீ எப்படி இருக்க? நீ ரொம்ப சோகமாவே இருக்கியாமே. விஸ்வா அடிக்கடி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காரு. நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்னதான் பிரச்சனை இந்து? என்கிட்ட சொல்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அஸ்வினி. அஸ்வினி இந்துஜாவின் கைகளை பற்றி கொண்டாள். அவளது பயம் அஸ்வினிக்கு புரிந்தது. இந்து, பயப்படாத, நான் வந்துட்டேல. நம்ம 2 பேரும் சேர்ந்து பாப்பாவை பார்த்துக்கலாம். உனக்கு என்ன கவலைன்னு என்கிட்ட சொல்லு. இந்துஜா தனது மகளை பார்த்து பின் தனது வாயை தொட்டு சைகை காட்டினாள். அவளது அந்த மௌனமான கேள்வி அஸ்வினியின் இதயத்தை தைத்தது. இந்து, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? விஸ்வா உன்னை சரியா பார்த்துக்கலையா? இந்துஜா சட்டென்று விம்மி அழத் தொடங்கினாள். சைகையில் அவள் கேட்ட கேள்வி அஸ்வினியை நிலக்குலைய செய்தது. அஸ்வினி, இந்த பாப்பா என்கிட்ட எப்ப பேசுவா? அவளுக்கும் என் நிலைமையே வந்துடுமா? அவ வாய் திறந்து அம்மானு கூப்பிடலனா நான் செத்துடுவேன். அஸ்வினி அவளை தழுவிக்கொண்டாள். இந்து, என்ன பைத்தியக்காரத்தனம் இது? இது மரபணு பிரச்சனை இல்லைன்னு விஸ்வாவே சொல்லியிருக்கான்ல. நீ சின்ன வயசுல விபத்துல தான் பேச்சை இழந்த. பாப்பா நல்லா பேசுவாடா. நீ இப்படி அழுதுட்டு இருந்தா பால் கொடுக்குற பாப்பாவுக்கு தான் கஷ்டம். அருண் இதை பார்த்துவிட்டு வெளியே நின்று இருந்த விஸ்வாவை உள்ளே இழுத்து வந்தான். விஸ்வா அஸ்வினியிடம் நடந்ததை கேட்டுவிட்டு, இந்து, ஏன் இந்து இப்படி பண்ற? நம்ம குழந்தை நல்லா பேசும். எத்தனை வாட்டி நான் உன்கிட்ட சொல்றேன், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? எனக்காக ஒரு 4 மாசம் அமைதியா இருப்பியா? நம்ம குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிப்பா. அப்பதான் உனக்கு புரியும்
வேணும்னா டாக்டர் செக்கப் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வந்து தரவா? நம்ம குழந்தை நல்லா பேசும்னு. இந்துவுக்கு யார் எப்படி சொன்னாலும் அவள் மனம் அமைதியாகவே இருக்கவில்லை. அன்று இரவு ஒரு அதிரடி முடிவு எடுத்தான். தங்கள் அறைக்குள் நுழைந்ததும் இந்துஜாவை அப்படியே தூக்கி கட்டிலில் படுக்க வைத்தான். தானும் அருகில் படுத்து அவளை அணைத்து கொண்டு, நிலா பொண்ணு, என்ன பாரு, நம்ம குழந்தை நல்லா பேசும். நீ பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் அதை நீ 100% புரிஞ்சுக்கோ. இப்படியே நீ பயப்படுற மாதிரி இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம். நீ பேசாம இருக்கிறதே எனக்கு குறையாவே தெரியல. அப்புறம்ல நம்ம குழந்தைக்கு, தயவு செஞ்சு அதை பத்தி நினைக்காத. நம்ம குழந்தை நல்லபடியா பேசுவா இந்து. இப்ப நீ அமைதியா தூங்குற. இன்னைக்கு நைட் பாப்பாவுக்கு நான் தான் அம்மா, நான் தான் அப்பா. பாப்பா ஒரு தடவை சத்தம் போட்டா கூட அவன் நல்லா இருக்கான்னு தான் அர்த்தம். நீ உன் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைடா. அன்று இரவு விடிய விடிய விஸ்வா தூங்கவே இல்லை. பாப்பா அழுத போதெல்லாம் அவளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு பாட்டு பாடினான். இந்துஜா நடுநீசியில் விழித்து பார்த்தபோது விஸ்வா பாப்பாவிற்கு பால் புகட்டி விட்டு அவளது சிறிய விரல்களை தடவி கொடுத்திருப்பதை பார்த்தாள். அவனது கண்களில் இருந்த அந்த தந்தை பாசம் இந்துஜாவின் பயத்தை மெல்ல கரைத்தது. விஸ்வா அவளிடம் வந்து, பாத்தியா இந்து, பாப்பா இப்போ சத்தம் போடுறா. இதுவே அவ பேசுறதுக்கான ஆரம்பம்தான். பயப்படாத என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அடுத்த அறையில் அருண் அஸ்வினியின் கால்களை தனது மடியில் வைத்து மெல்ல பிடித்து விட்டு கொண்டிருந்தான். அஸ்வினிக்கு இப்பொழுது 4வது மாதம் முடிந்து 5வது மாதம் நெருங்குவதால் கால்களில் லேசான வீக்கம் இருந்தது. அஸ்வினி, வலி அதிகமா இருக்கா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? இல்லை மாமா, லேசாக தான் இருக்கு. நீங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அருண் அவள் கண்களை ஊடுருவி பார்த்து, நீ எனக்காக வேலை, கரியர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்க. உனக்கு இந்த சின்ன உதவியை கூட நான் செய்யலைன்னா அப்புறம் நான் என்ன புருஷன்? அஸ்வினி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடா. அருண் அவளை மெல்ல தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டான். அவனது கைகள் அவளது மேனியை மென்மையாக வருடின. அருண் அவளது இதழ்களில் ஆழமான முத்தத்தை பதித்தான். அஸ்வினி அவனது கழுத்தை கட்டி கொண்டு அந்த அறையில் காதலின் வெப்பம் அதிகரித்தது. ஒரு நீண்ட முத்தத்திற்கு பிறகு அருண் அவளது வயிற்றின் மேல் முத்தமிட்டு, சீக்கிரம் வாங்கடா செல்லங்களா, உன் அப்பன் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று கிசுகிசுத்தான். மறுநாள் காலை பெங்களூருவில் இருந்து பரத் ஒரு பெரிய பார்சலோடு சென்னை வந்து இறங்கினான். எல்லாரும் வாங்க, அபர்ணாவுக்கு வளக்காப்பு புடவை டிசைன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அபர்ணாவுக்கு தெரியாது, இது அவளுக்கான சர்ப்ரைஸ். அவர் அந்த பட்டுப்புடவையை விரித்து காட்டிய போது அது வானவில்லின் நிறங்களில் ஜொலித்தது. சூப்பரா இருக்கு மாமா, அக்காவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அபர்ணாவுக்கு மட்டும் இல்லை, அஸ்வினி, இந்து, உங்களுக்கும் இதில் ஒரு கிஃப்ட் இருக்கு. அருண், நீயும் விஸ்வாவும் சேர்ந்து ஒரு வாரம் லீவ் போடுங்க. நாம் எல்லோரும் சேர்ந்து அபர்ணாவுக்கு வளக்காப்பு நடத்த பெங்களூர் போகிறோம். இந்த செய்தியை கேட்டதும் வீடே மகிழ்ச்சியில் துள்ளியது. ஆனால் இந்துஜா மட்டும் இன்னும் மௌனமாகவே தனது பாப்பாவை அணைத்து கொண்டிருந்தாள். பிறகு ஜோசியரிடம் விஸ்வாவின் அம்மா வளக்காப்பு பற்றி கேட்டபோது, பெண்ணின் பிறந்த வீட்டில்தான் இதை செய்ய வேண்டும், அதுதான் வழக்கம் என்று சொல்லிவிட்டனர். அதனால் பரத் அபர்ணாவை கூட்டிக் கொண்டு சென்னைக்கு வர திட்டமிட்டான். சென்னையிலேயே ஒரு மிகப்பெரிய மண்டபத்தை அவன் புக் செய்து வளக்காப்பு விழாவை தொடங்க திட்டமிட்டு இருந்தான். பெங்களூருவிலிருந்து அபர்ணாவை சென்னைக்கு அழைத்து கொண்டு வந்த பரத் தனது தம்பி விஸ்வாவின் வீட்டிலேயே தங்கினான். பரத் அந்த வீட்டின் மூத்த பிள்ளை என்பதால் விஸ்வாவின் பெற்றோர் அவனுக்கு தரும் மரியாதை அந்த பந்தத்தின் ஆழத்தை காட்டியது. அந்த மண்டபத்திலேயே
அபர்ணா ஒரு தேவதை போல பட்டுப்புடவையில் ஜொலித்தாள். பரத் அவளை ஒரு நிமிடம் கூட தனியே விடவில்லை. மேடையில் அமர்ந்திருந்த அபர்ணாவுக்கு பின்னால் நின்று அவளது கலைந்த கூந்தலை சரி செய்வது, தண்ணீர் புகட்டுவது என அவன் காட்டிய அக்கறை அனைவரையும் வியக்க வைத்தது. அருண் அஸ்வினியின் காதோரம், அஸ்வினி, பரத்தை பாத்தியா? பொண்டாட்டியை எப்படி தாங்குறாருன்னு. நான் உன்னை இப்படி தாங்குறது உனக்கு பத்தாது போலையே. அஸ்வினி வெக்கத்துடன், நீங்க பண்றது இருக்கட்டும் மாமா, முதல்ல பரத் மாமா பார்த்து வித்த காத்துக்கோங்க. அங்க பாருங்க, அக்காவுக்கு கால் வலிக்குதான்னு அவங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடி. விழாவில் அனைவரது கவனமும் இந்துஜாவின் கைக்குழந்தையின் மேல்தான் இருந்தது. மங்களம் அத்தையும் அருணின் அம்மாவும் போட்டி போட்டு கொண்டு பாப்பாவை கொஞ்சினர். பாரு பூங்கொடி, பாப்பா அப்படியே இந்துஜாவோட நகல் மாதிரியே இருக்கா. இந்த சிரிப்பு, இந்த கண்ணு எல்லாம் அப்படியே அச்சு அசலா அவங்க அம்மாவை தான். இந்துஜா தனது குழந்தையை தூரத்தில் இருந்து ரசித்தாலும் அவளது மனதில் ஒரு ஓரத்தில் அந்த பழைய பயம் கரியாக படர்ந்திருந்தது. பாப்பா இன்னும் ஒரு சத்தம் கூட போடாமல் அமைதியாக இருந்ததை கண்டு, ஒருவேளை இதுவும் மௌனமான உலகத்தில் தான் பிறந்துள்ளதா என்று அவள் உள்ளம் குமைந்தது. விஸ்வா இதை கவனித்துவிட்டு அவள் அருகே வந்தான். இந்து, இப்ப எதுக்கு இந்த கவலை? பாப்பா தூக்கத்துல இருக்காடா, நீயும் சந்தோஷமா இரு என்று அவள் கையை அழுத்தினான். அபர்ணாவுக்கு வளையல் அடுக்கும் சடங்கு தொடங்கியது. அருணின் அம்மாவும் விஸ்வாவின் அம்மாவும் அபர்ணாவுக்கு சந்தனம் பூசி வளையல்களை அணிவித்தனர். விஸ்வாவின் அம்மா, பரத், நீதான் இந்த வீட்டுக்கு தலைமகன். உன் மனைவிக்கு இந்த சடங்கு நடக்கிறது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெருமை தெரியுமா? அபர்ணா, நீ ஒரு ராஜகுமாரனை பெத்தெடுப்ப பாரு. பரத் கண் கலங்கி விஸ்வாவின் அம்மாவின் கைகளை பற்றி கொண்டான். அம்மா, நான் இந்த வீட்டு பிள்ளை இல்லைன்னு ஒரு நிமிஷம் கூட நீங்க என்ன நினைக்க விடல. அபர்ணாவுக்கு கிடைச்ச ஒரு அன்பை அவளுக்கு பெரிய சீமந்தம். மேடையில் ஓரத்தில் அமர்ந்திருந்த அஸ்வினிக்கும் அருணுக்கும் இடையே ஒரு சின்ன சலசலப்பு. அஸ்வினி, உனக்கு வளகாப்பு நடத்தும் போது இதை விட பெரிய இசை நிகழ்ச்சியா ஏற்பாடு பண்றேன். ஏன்னா உள்ள இருக்கிறது 2 சிங்கம் இல்லையா என்று அவளது வயிற்றின் மேல் மென்மையாக தட்டினான். வளகாப்பு விருந்து முடிந்ததும் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்து பேசி கொண்டு இருந்தனர். பரத் ஒரு பள்ளிய நாவலில் வரும் நாயகனை போல ஒரு கதையை சொல்ல தொடங்கினான். எல்லாரும் கேளுங்க. ஒரு காலத்துல ஒரு பெரிய குடும்பத்துல இப்படித்தான் 5 சகோதரிகள் இருந்தாங்களாம். அதுல மூத்தவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும்போது அந்த வீடே அவளை எப்படி தாங்கிதுன்னு ஒரு ஆங்கில கதையில படிச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடும் அதே மாதிரி தான் இருக்கு. அபர்ணா, அஸ்வினி, இந்து, நீங்க 3 பேரும் தான் இந்த வீட்டோட தூண்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு விபத்து நடந்தது. மேடையில் இருந்த விளக்கு ஒன்று சாய்ந்து அபர்ணா மேல் விழ போனது. பரத் மின்னல் வேகத்தில் பாய்ந்து அதை தடுத்தான். அவனது கையில் லேசான காயம் ஏற்பட்டது. மாமா, உங்க கை, ரத்தம் வருது. அபர்ணா பதறி போக பரத் சிரித்து கொண்டே, உனக்கு ஒன்றும் ஆகலையே கண்ணம்மா, அது போதும், இது சின்ன காயம்தான் என்றான். அவனது இந்த வீரமான மற்றும் அன்பான செயல் அங்கிருந்த பெண்களை பொறாமப்பட வைத்தது. விழா முடிந்து விஸ்வாவின் வீட்டில் அனைவரும் ஓய்வெடுத்தனர். பரத், அபர்ணா ஒரு அறையிலும் அருண், அஸ்வினி ஒரு அறையிலும் இருந்தனர். அருண் அஸ்வினியை தன் மார்போடு அணைத்து கொண்டான். அஸ்வினி, இன்னைக்கு பரத் பண்ணது இருக்கே செம்ம மாஸ். ஆனா நானும் உன்னை அப்படித்தான் பார்த்துப்பேன். நீ தூங்கும் போது கூட உன் மேல ஒரு ஈ ஆடாம நான் காவல் இருப்பேன்டி. தெரியும் அம்மா, உங்க காதலும் கோபமும் எனக்கு புரியும். ஆனா இந்துவை நினைச்சதான் கவலையா இருக்கு. அவ இன்னும் அந்த பயத்துல இருந்து வெளியே வரல. அஸ்வினி, நீ கவலைப்படாத. இந்துக்கு இப்போ வந்திருப்பது ஒரு பயம்தான். இன்னும்
4-5 மாசத்துல குழந்தை பேசும்போது சரியாயிடும். விஸ்வாவே சொல்லியிருக்கான், பயப்பட ஒண்ணும் இல்ல, நான் பார்த்துக்கிறேன்னு. அதை நீ நினைச்சி உன் மனசை கஷ்டப்படுத்திக்காத. நம்ம குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கணும். அருண் அஸ்வினியின் கன்னத்தில் ஒரு முத்தமிட்டு, எல்லாம் சரியாயிடும். இப்போதைக்கு நீ நம்ம 2 குட்டிகளையும் கவனிச்சுக்கோ. அவங்க இன்னைக்கு ரொம்ப துள்றாங்க போல இருக்கே என்று அவளது வயிற்றின் அசைவுகளை ரசிக்க தொடங்கினான். வளைகாப்பு முடிந்த களைப்பில் அபர்ணா மெத்தையில் சாய்ந்திருக்க, பரத் மெல்ல அவளது கால்களை தன் மடியில் தூக்கி வைத்து கொண்டான். கால்களில் இருந்த அந்த வெள்ளி மெட்டிகளும் வளையல்களின் ஓசையும் அந்த அறையின் நிசப்தத்தில் ராகத்தை மீட்டின. கண்ணம்மா, ரொம்ப வலியா இருக்கா? விடிய விடிய உட்கார்ந்திருந்தியே. அவன் அவளது பட்டுப்புடவையை மெல்ல விலக்கி வீங்கியிருந்த அவளது பாதங்களில் எண்ணெயை தடவி மசாஜ் செய்தான். மாமா, போதும். நீங்க என் காலடியிலே கிடக்கிறத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. பரத் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவனது கண்கள் காமத்திலும் காதலிலும் சிவந்திருந்தன. அவன் மெல்ல அவளது மடிக்கு வந்து அவளது பெரிதாகி இருந்த வயிற்றில் மேல் முகம் புதைத்தான். உன்னை தாங்குறதுல தான் எனக்கு சுகமே இருக்கு அபர்ணா என்று சொல்லி அவளது தொப்புள் கொடி அருகே ஒரு ஈரமான முத்தத்தை பதித்தான். அபர்ணா சிலிர்த்து போய் அவனது தலைமுடியை கோதினாள். அந்த இரவு அவர்களின் மென்மையான தீண்டல்களில் கரைந்தது. அடுத்த அறையில் அருணின் அஸ்வினியின் பின்னால் இருந்து அவளை அணைத்து கொண்டு நின்றிருந்தான். அஸ்வினிக்கு இப்பொழுது 5வது மாதம் முடிந்து 6வது மாதம் தொடங்குவதால் அவளது மேனி ஒரு தனி பொலிவுடன் இருந்தது. அஸ்வினி, இன்னைக்கு பட்டுப்புடவில நீ அபர்ணாவுக்கே டஃப் கொடுப்ப போல, அத்தனை அழகா இருந்த. அவன் அவளது கழுத்தோரம் மெல்ல முத்தமிட்டு அவளது காது மடல்களை கடித்தான். அஸ்வினி அவனது கைகளை பிடித்து தடுத்தாள். மாமா, யாராவது வந்துட்டு போறாங்க, விடுங்க. அருண் அவளை தன் பக்கம் திருப்பி, யாரும் வரமாட்டாங்க அஸ்வினி. இப்ப இந்த அறையில நீயும் நானும் மட்டும்தான். என் பசங்க 2 பேரும் உள்ள தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க அப்பாவுக்கு உன்னோட முழு அன்பும் வேணும். அருண் அவளை அப்படியே அள்ளி தூக்கி மெத்தையில் கிடத்தினான். அவனது வேகமான முத்தங்கள் அவளது இதழ்களையும் கழுத்தையும் ஆக்கிரமித்தன. அஸ்வினி அவனது சட்டையை பிடித்து இழுத்து தனது தாகத்தை வெளிப்படுத்தினாள். கர்ப்ப காலத்தில் அந்த சூடு இருவரையும் ஒரு புதிய உலகிற்கு அழைத்துச் செல்ல, அருண் அவளது மேனியில் ஒவ்வொரு இடத்தையும் தன் இதழில் வருடி அவளை பித்தெடுக்க வைத்தான். அதிகாலை 3 மணி இருக்கும். அஸ்வினி திடீரென அருணை உலுக்கி எழுப்பினாள். மாமா, மாமா, எழுந்துருங்க. தூக்க கலக்கத்தில், என்னாச்சு அஸ்வினி? வலி ஏதாவது எடுக்குதா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? அதெல்லாம் இல்லை மாமா, எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும். அதுவும் அந்த ரோட்டு ஓரத்துல விற்பாங்களே, குச்சி ஐஸ், அதுதான் வேணும். அருண் தலையில் அடித்து கொண்டான். இந்த நேரத்துல நான் எங்கடி போவேன்? விடியட்டும், வாங்கி தரேன். அஸ்வினி சினிங்கி கொண்டே, பாருங்க மாமா, உங்க பசங்க தான் கேட்குறாங்க. நீங்க வாங்கி தரலனா நான் இப்பவே அழ ஆரம்பிச்சிடுவேன். அருண் வேறு வழியின்றி எழுந்து டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு மெல்ல வீட்டை விட்டு வெளியேறினான். சென்னை தெருக்களில் நள்ளிரவில் தன் கர்ப்பிணி மனைவிக்காக ஐஸ்கிரீம் தேடி அலைந்து அவளுக்கு வாங்கி கொடுத்தான். அந்த தருணம் அவனுக்கு ஒரு தந்தை என்ற முறையில் பெருமையாக இருந்தது. விஸ்வாவின் அறையில் பாப்பா தொட்டிலில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். இந்துஜா இன்னும் அந்த பயத்துடனே பாப்பாவை பார்த்து கொண்டிருந்தாள். விஸ்வா பின்னால் இருந்து அவளை கட்டி கொண்டான். இந்து, இப்பவாது அந்த பயத்தை விடுடா. பாப்பா நல்லா தான் இருக்கான். இப்ப பாரு நான் உன்னை எப்படி வச்சிருக்கேன்னு. விஸ்வா அவளது நைட்டின் கைகளை மெல்ல கீழே இறக்கினான். பாப்பா பிறந்த பிறகு தங்களுக்குள் இருந்த அந்த தூரம் என்று மறைய வேண்டும் என்று அவன் விரும்பினான். அவன் அவளது முதுகில் கோணமிட்டு அவளது காதோரம் கிசுகிசுத்தான். நீ பேச வேண்டாம் இந்து, உடம்பு பேசட்டும், நான் கேட்கிறேன். அவன் அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடிக்க, இந்துஜா தனது அனைத்து கவலைகளையும் மறந்து
அவனது அணைப்பில் தன்னை தொலைத்தாள். ஒரு மருத்துவராக அவளது உடல்நிலையை அறிந்திருந்தாலும் ஒரு காதலனாக அவளை இன்று அவன் முழுமையாக ஆக்கிரமித்தான்.